வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்படியெல்லாம் சந்தேகமாக பார்க்காதே ரோஜா, உன் பிதா மகன்தான் நான். பார், இந்த கோணத்தில் நின்றால் ராகு காலம் போல தெரிவேன், இப்படி நின்றால் கிங்காங் போல தெரிகிறேனா என அவள் அவனுக்கு வைத்த பெயர்களை தேவா பட்டியலிட்டு சொல்ல, அவளோ திரு திருவென முழித்து கொண்டு நின்றாள். அவளது தோற்றத்தில் அவனுக்கு சிரிப்பு வர, சரி சரி, ரொம்ப போர் அடிக்குதா, நாம் வேண்டுமானால் வெளியே போய்விட்டு வரலாமா என்றான். உடனே அவள் வேகமாக வாங்க போகலாம் என கிளம்பினாள். ஒரு நிமிடம் அதிர்ந்தவன், இப்பவா, சாப்பிட்டு விட்டு சாயந்தரம் போகலாமே ரோஜா என அவன் சொல்ல, அவளும் சரி, நீங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வைங்க, நான் இதோ வந்துடுறேன் என சொல்லிவிட்டு உள்ளே போக, இப்போது முழிப்பது தேவாவின் முறையாகி போனது. இதுவரை அவன்தான் மற்றவர்களை இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறான். இப்போது அவனுக்கே அதை திருப்பி சொன்னாள் ரோஜா. இவள் தெரிந்து இது போல் செய்கிறாளா, இல்லை இன்னும் வளராமலே இருக்கிறாளா என குழம்பி போனான் தேவா. இருவரும் மதிய உணவு உண்டுவிட்டு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பொதுவாக அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என கேட்டுக்கொண்டிருந்தான் தேவா. ரோஜாவிற்கு பேசுவதற்கு சொல்லியா தர வேண்டும்? மடை திறந்த வெள்ளம் போல அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருந்தாள். ஒரு லெவலுக்கு மேல் தேவாவோ போதும் என்று நினைத்தவன், சரி ரோஜா, ரதி 2 நாளைக்கு வரமாட்டாள், கேம்ப் சென்றிருக்கிறாள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, முடித்து விட்டு வந்து உன்னை அழைத்து செல்கிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். ரோஜாவும் அவனுடன் பேசியே களைத்து போனதால் உறங்க சென்று விட்டாள். அலுவலகத்தில் தேவா நுழையவும் நாதன் அவனை அழைக்கவும் சரியாக இருந்தது. நாதனிடம் தொழில் சம்பந்தமாக பேசிவிட்டு அலைபேசி வைக்கும் நேரத்தில் நாதன் அவனிடம், தேவா, ரோஜாவிடம் உண்மையை சொல்லிவிட்டாயா என கேட்டான். சட்டென்று அமைதியான தேவா, இன்னும் இல்லை நாதன் என்றவன், நான் முதலில் ரோஜாவின் மனதில் கணவனாக இடம் பிடிக்க வேண்டும் நாதன், என்னை அவள் எனக்காக ஏற்க வேண்டும், அதற்கு பின்பே நான் இதை பற்றி அவளிடம் சொல்வேன் என்றான். இல்லை தேவா, அது தப்பு, நீ முதலில் சொல்லிவிடு, பிறகு வேறு யார் மூலமாக அது தெரிந்தாலும் பிரச்சனைதான் என நாதன் எச்சரிக்கை பண்ண, இல்லடா, நான் பார்த்து கொள்கிறேன், ஏதும் ஆகாது, சரி நாளை பேசலாம் என சொல்லிவிட்டு அலைபேசியை அணைத்தான் தேவா. நாதன் சொல்ல வந்தது தேவாவிற்கு புரியாமல் இல்லை. இரவு முழுவதும் அதை பற்றி மட்டும்தானே யோசித்து கொண்டிருந்தான். ஆனால் உண்மை சொல்லி அதனால் ரோஜா தன்னை விட்டு பிரிந்தால் அதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அவன் நன்கு உணர்ந்திருந்தான். ரோஜா இல்லாமல் இனி வாழ்வு இல்லை என்பதில் அவன் தெளிவாக இருந்தான். அதனால் முதலில் ரோஜாவின் மனதில் நிரந்தரமாக அவன் இடம் பிடிக்க வேண்டும். அப்போதுதான் எந்த சூழ்நிலையிலும் அவள் தன்னை விட்டு பிரிய மாட்டாள் என அவன் நினைத்தான். இது ஒரு வகையில் சுயநலமாக தோன்றினாலும் ரோஜாவுடன் மட்டுமே தனது வாழ்க்கை என்று முடிவு செய்த பின் அதற்காக அவன் எந்த செயலும் செய்ய தயாராக இருந்தான். இதுதான் தேவா. தன் மனதிற்கு சரி என்று தோன்றிவிட்டால் வேறு எதை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். அந்த செயலை செய்து விடுவான். இதுவரை அவன் இப்படி முடிவு எடுத்த செயல்களால் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்பட்டது இல்லை. ஏனெனில் அவன் எல்லா பக்கமும் யோசித்துத்தான் முடிவு எடுப்பான். அதே போல்தான் இப்போதும் யோசித்து ரோஜாவுடன் தனது வாழ்வு என்பதில் உறுதியாக இருந்தான். அதை தடுப்பது போல் யார் வந்தாலும் எது நடந்தாலும் தன் முடிவில் இருந்து பின்வாங்க போவதில்லை என மனதில் உறுதி பூண்டான். அதற்கு பின்தான் தேவாவிடம் இவ்வளவு மாற்றம். அதனால் தான் நாதன் சொன்ன போதும் அவன் விரைவாக பேச்சை முடித்து கொண்டான். ஆனால் இதுவரை எடுத்த முடிவுகள் போல் இதுவும் சுபமாக இருக்குமா? மாலை வீட்டிற்கு வந்தவன் ரோஜாவை அழைத்து கொண்டு வெளியில் கிளம்பினான். காரின் அருகில் சென்றவன், ரோஜா, எங்கு செல்லலாம், நீயே சொல் என்றான். அவள் உடனே, நானா?
எனக்கு இங்கு எந்த இடமும் தெரியாது. அண்ணா நகரில் ஒரு பானி பூரி கடை தான் தெரியும். அப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர் தெரியும். அப்புறம் என அவள் யோசிப்பது போல் நெற்றியை சுருக்க, அவளது பதிலில் அவனுக்கு சிரிப்பு வர, ஆக நீ இங்கு வந்து சாப்பிடுற வேலையைத்தான் பார்த்திருக்க, அப்படித்தானே என்றவன், சரி, திருமணத்திற்கு பிறகு முதலாக உன்னை வெளியே அழைத்து செல்கிறேன். அதனால் கோவிலுக்கு செல்லலாம் என சொல்ல, கணவன் மனைவி இருவரும் கோயிலுக்கு சென்றனர். முதலாக ரோஜாவோடு அவன் கோயிலுக்கு வருகிறான். மனதில் சந்தோஷம் பொங்க காரிலிருந்து இறங்கிய இருவரும் பூ வாங்கி கொண்டு இணைந்து நடந்தனர். ரோஜாவோ வேடிக்கை பார்த்து கொண்டு வர, அவளோடு நடந்தவன் மெதுவாக ரோஜாவின் கைகளை தன் கைகளோடு இணைத்து கொண்டான். ரோஜா சட்டென்று திரும்பி அவன் முகம் பார்க்க, அவனோ சாதாரணமாக நடக்க, அவனிடமிருந்து தன் கைகளை பிரிக்க அவள் முயற்சிக்க, அவனது மனதின் உறுதி அவன் பிடியில் தெரிந்தது. எல்லோரும் பிரகாரத்தை சுற்றி கொண்டிருக்க, கையை விடுங்க என அவள் மெதுவாக வார்த்தையை கடித்து துப்ப, அவனோ அதை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை. பிரகாரத்திற்கு உள்ளே நுழைந்ததும் அந்த கும்பலில் அவள் சிக்காதவாறு தன் கை வளைவிலேயே அவளை வைத்திருந்தான். ரோஜாதான் தடுமாறி போனாள். சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்தவர்கள், ரோஜா, இங்கு என்னை பார் என்றான். அவள் அவன் முகத்தை பார்த்ததும் கையில் இருக்கும் திருநீறு குங்குமத்தை அவளுக்கு வைத்துவிட்டு அதை கண்ணில் படாதவாறு ஊதிவிட, ரோஜாவின் கண்ணில் கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ந்த தேவா, என்னாச்சு ரோஜா என பதற, அவளோ, எனக்கு எங்க தாத்தா ஞாபகம் வந்துடுச்சு சார். அவரும் இப்படித்தான் எனக்கு பண்ணுவாரு என சொல்ல, அவளை தோளோடு சேர்த்து அணைத்தவன், என்னையும் அப்படி நினைச்சுக்கோ ரோஜா. உன் தாத்தாவிற்கு நீ எப்படி உயிரோ அதே போல்தான் நீ எனக்கும் ரோஜா. எப்போதும் அதை மனதில் வைத்துக்கொள் என அவன் உணர்ச்சி பெருக்கோடு சொல்ல, அவளோ, சரி சார், இனி என் தாத்தா மாதிரி உங்களை நினைச்சுக்கிறேன். சரி, போலாமா தாத்தா என குரலில் லேசாக கிண்டல் தொனிக்க, அவள் ஒரு புறமாக தலை சாய்த்து சொல்ல, நின்று அவளை ஒரு பார்வை பார்த்தவன், ரோஜா, நீ எப்பவும் இப்படியா, இல்லை என்கிட்டதான் இப்படி பண்றியா? உன்னை புரிஞ்சுக்கவே முடியலை என அவன் கெஞ்சுவது போல் பேச, ரோஜாவோ மனம் விட்டு சிரித்தாள். அவள் சிரிப்பில் மயங்கியவன், அம்லு, உன்னோட ஒவ்வொரு அசைவும் உன் மேல இருக்கிற அன்பை இன்னும் அதிகமாக்குதடி என மனதில் நினைத்தவன் அந்த சந்தோஷத்தின் ஊடே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்ட வீட்டிற்கு வந்தனர். உள்ளே நுழைந்ததும், எனக்கு தூக்கமா வருது என சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றவள், பார்த்து ரோஜா, ரதி இல்லை, பத்திரம் என சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றான் தேவா. உடனே அப்படியே கதவின் ஓரம் நின்று விட்டாள் ரோஜா. மாடிக்கு சென்ற தேவா திரும்பி பார்க்க, அவள் யோசனையுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன், ஏன் ரோஜா, என்ன வேண்டும் என்றான். அவன் முகத்தை பார்த்தவள், ரதி இரவு வரமாட்டாங்களா என மெதுவாக கேட்க, அவனோ, இல்லை, அதான் சொன்னனே, கேம்ப் போயிருக்கான்னு. ஏன், உனக்கு என்ன வேணும் என கேட்டுக்கொண்டே கீழே இறங்கி வந்தான். இல்ல, ஒண்ணுமில்ல என வாய்க்குள் முனகியவள் தயங்கி நிற்க, அவனோ அவள் அருகில் வந்தவன், ரோஜா, என்ன வேண்டும் சொல்லு என அழுத்தி கேட்க, இல்ல, எனக்கு எனக்கு அது வந்து பக்கத்தரையில ரதி எப்பவும் படுத்திருப்பாங்க. அதனால நான் பயம் இல்லாம தூங்குவேன். இப்ப அவங்களும் இல்ல, கீழே யாருமே இல்ல, அதான் என அவள் இழுக்க, சரி, மேலே வந்து என்னுடன் படுத்துக்கொள் என அவன் சாதாரணமாக சொன்னான். அவளோ வேகமாக நிமிர்ந்து, உங்கள் அறையில் நான் எப்படி என சொல்லி முடிக்கும் போதே அவன் முகத்தின் மாறுதல் அவளின் பேச்சை தடை செய்தது. சிறிது நேரம் அவளை தேவா பார்த்து கொண்டிருக்க, இல்ல, நீங்க போங்க, நான் படுத்துக்கிற என சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டாள் ரோஜா. அறைக்குள் அனைத்து விளக்குகளையும் எரிய விட்டு விடிய விடிய சற்று பயத்துடனேயே உறங்கினாள் ரோஜா. உறக்கம் வராததால் நேரமாக எழுந்து வெளியே வந்தவள் அங்கு சோஃபாவில் கை கால்களை மடக்கி கொண்டு ஒரு உருவம் படுத்திருக்க, அருகில் வந்து பார்த்தவள் அதிர்ந்து போய் நின்றாள். அங்கு தேவாதான் அப்படி படுத்திருந்தான். சில நிமிடம் அவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தவள் பின்னர் ஏதும் பேசாமல் தனது அறைக்குள்
மறுபடியும் சென்று படுத்தவள் எண்ணங்கள் எங்கெங்கோ செல்ல அப்படியே உறங்கிவிட்டாள். சிறிது நேரத்தில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்க வாரி சுருட்டி கொண்டு எழுந்தவள் அங்க ஆபீஸுக்கு கிளம்பி கையில் காஃபியோடு வாய் நிறைய புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான் தேவா. அவனை பார்த்ததும் அவள் என்ன சொல்வது என தெரியாமல் முழித்து கொண்டிருக்க, அவனோ குட் மார்னிங் ரோஜா, யாரோ எனக்கு தூக்கம் வராது பயமா இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப என்னடான்னா 9 மணி வரைக்கும் கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க என கிண்டலாக அவன் சொல்ல, அது ஆமா, நீங்க நல்லா தூங்குனீங்களா என அவள் கேட்க, எனக்கு என்ன ரோஜா, நிம்மதியா ஏசியில படுத்து குரட்டை விட்டு தூங்கின என சிரித்து கொண்டே சொன்னவன் அதற்கு மாறாக அவன் கண்கள் எல்லாம் சிவந்திருக்க அவன் முகத்தையே அவள் பார்த்து கொண்டிருக்க, தேவாவோ அம்மையார் இந்த காஃபியை எடுத்துக்கொண்டால் ஒரு அவசர வேலை, நீதிமன்றம் செல்ல வேண்டும், இல்லை என்றால் என் கட்சிக்காரரை நான் காப்பாற்றுவதற்கு பதிலாக அவரிடமிருந்து என்னைத்தான் யாராவது காப்பாற்ற வேண்டும் என அவன் நாடக பாணியில் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொல்ல சட்டென்று சிரித்து விட்டாள் ரோஜா. அப்பா, இப்பதான் திருப்தியா இருக்குது. ஆனா பல்லு விளக்கிட்டு குடிக்கணும். இட்லி டேபிள்ல இருக்கு, சமையல் செய்யற அம்மா வந்துட்டாங்க, நீ கிளம்பி வந்து சாப்பிடு ரோஜா, நான் மதியம் சீக்கிரம் வந்துடுறேன் என சிறு பிள்ளைக்கு சொல்வது போல் சொல்லிவிட்டு அவன் கிளம்ப அவளோ ஏதும் சொல்லாமல் தலையை மட்டும் மாட்டிக்கொண்டிருந்தாள். அலுவலகத்திற்கு வந்தவன் வேலை பணியில் மூழ்கிவிட மதியம் உணவு வேளையை மறந்து போனான். வெகு நேரம் அவனுக்காக சாப்பிடாமல் காத்திருந்த ரோஜா வரவேற்பு அறையிலேயே அப்படியே உறங்கி போனாள். பட்டாபி உணவு வேளை முடித்துவிட்டு வந்தவன், சார், நீங்க இன்னும் சாப்பிட செல்லவில்லையா? ரோஜா எப்படி இருக்காங்க சார் என கேட்க, அப்போதுதான் அவனுக்கு வீட்டு ஞாபகம் வந்தது. இல்ல பட்டாபி, இந்த கேஸ் கொஞ்சம் இழுத்து கொண்டிருக்கிறது, அதை முடித்து விடலாம் என பார்த்து கொண்டிருந்தேன். தோ இப்போது கிளம்பி விடுகிறேன். ரோஜா நன்றாக இருக்கிறாள் என அவன் சொல்ல, சார், இனி ரோஜா ஆபீஸ் வருவாங்களா என கேட்ட பட்டாபி, கொஞ்ச நாள் பழகினாலும் அவங்க இருந்தா வேலை செய்யற களைப்பே தெரியாது, அதான் கேட்ட என தயங்கி தயங்கி விளக்கம் சொல்ல, பரவாயில்ல பட்டாபி, அவளை பற்றி எனக்கு தெரியாதா, நாளை அழைத்து வருகிறேன் என சொல்லிவிட்டு, சரி சரி, நான் கிளம்புகிறேன், அம்மணி இந்நேரம் சாப்பிட்டு நன்றாக தூங்கி கொண்டிருப்பாள் என்று கிண்டலாக சொன்னவன், சரி பட்டாபி, இன்று மாலை நான் வரமாட்டேன், நீ பார்த்துக்கொள் என கூறிவிட்டு கிளம்பினான். வீட்டிற்கு வந்தவன் அவள் வரவேற்பு அறையிலே தூங்கி கொண்டிருப்பதை பார்த்தவன், அதான பார்த்தேன், ரோஜா ரோஜா என அவளை எழுப்ப அவளோ கண்ணை திறக்க முடியாமல் திறந்தவள். மணி என்ன ஆறது, இவ்ளோ நேரமா என கோபமாக கேட்க, ஒரு மனுஷன் இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தா மகாராணி சாப்பிட்டுட்டு இப்படி தூங்கிட்டு என்ன கேள்வி கேட்கிறாங்க பாரு என கிண்டலாக சொல்லிக்கொண்டே நேராக சாப்பிடும் இடத்திற்கு சென்றவன் அங்கு அனைத்தும் அப்படியே இருக்க சமையல்கார அம்மா இன்னும் ரோஜாவும் சாப்பிடவில்லை என சொல்ல வேகமாக வந்து அவளிடம் நின்றான். அவன் தன்னை எழுப்பி நக்கல் அடித்துவிட்டு சென்றதில் கோபத்தில் இருந்த ரோஜா அவனை முறைத்து பார்க்க, ஆஹா தேவா, சனியனை தூக்கி பனியனுக்குள்ள போட்டுக்கிட்டியா, இன்னைக்கு நீ மாட்டினடா என மனதிற்குள் சொல்லிக்கொண்டே மெதுவாக அருகில் அமர்ந்தவன், இல்ல ரோஜா, நீ பசி தாங்க மாட்டியா, அதான் சாப்பிட்டு இருப்பேன்னு நினைச்சு என அவன் வார்த்தைகளை மென்று முழுங்க, அப்படித்தான் நினைச்ச, சரி காலையிலையும் நீங்க தனியா சாப்பிட்டீங்க, இப்பவாவது உங்களோடு சாப்பிடலாம்னு காத்திருந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும் என கோபமாக சொல்லிவிட்டு வேகமாக உணவு மேடைக்கு சென்றவள் சாப்பாடு எடுத்து அவளுக்கு மட்டும் போட்டு அமர்ந்து சாப்பிட்டாள். அவள் தனக்காக காத்திருந்தாள் என்ற பேச்சில் மனம் சிறகடிக்க அவளது கோபத்தை ரசித்து கொண்டே அவள் பின்னே வந்த அவள் மணாளன் அவள் சாப்பிடுவதை ரசித்து கொண்டிருந்தவன் அவளது அந்த செல்ல கோபத்தில் மேலும் மேலும் அவளிடம் தன்னை தொலைத்து கொண்டிருந்தான். அவன் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததை உணர்ந்த ரோஜா ஏதும் சொல்லாமல் அவன் அருகில் ஒரு தட்டை வைத்து சாப்பாடு பரிமாறியவள், சாப்பிடுங்க, அப்புறம் எனக்கு தான் வயிறு வலிக்கும் என அதே ரோஷத்துடன் சொல்லிவிட்டு, முட்டை பொரியலெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன், இந்த ஊறுகாய் வச்சுக்கோங்க
என அவன் அருகில் எடுத்து வைத்துவிட்டு அவள் தன் அதிமுக்கியமான சாப்பாட்டு பணியை தொடர்ந்தாள். நிமிர்ந்து அவளை பார்த்தவன் அவள் தன் கடமையே கண்ணாக இருக்க, இதற்கெல்லாம் அசரக்கூடாது தேவா என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மெதுவாக அவளிடம், சாரி ரோஜா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இனி அப்படி வரமாட்டேன் சரியா என அவன் கெஞ்சுவது போல் சொல்ல, அவளோ, இங்க பாருங்க, நீங்க இரவும் சரியா தூங்கல, மதியம் நேரமே வந்தா கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம், இப்பவே மணி 3, இனி நீங்கள் மறுபடியும் ஆபீஸ் கிளம்ப வேண்டும், அதற்குத்தான் சொன்னேன், இனி அதையும் சொல்லலை என அவள் சொல்ல, அவளை ஆழ்ந்து பார்த்தவன் மனதிற்குள், என் அம்லு எனக்கு விரைவில் கிடைத்து விடுவாள் என எண்ணி பூரிப்படைந்தான். அன்று மாலை அருகில் இருக்கும் பூங்காவிற்கு அவளை அழைத்து சென்றவன் அங்கு சிறுவர்கள் விளையாடுவதை அவள் ரசித்து கொண்டிருக்க, தேவா இளம் மாலை பொழுதில் அழகிய நிலவொளியில் தனது தேவதையின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்தவனுக்கு அவனை அறியாமல் அவள் மேல் காதல் உணர்வு பொங்கி ததும்பியது. இப்படியாக ரோஜா தேவாவின் வீட்டிற்கு வந்து 1 வாரம் ஓடிவிட, அந்த 1 வாரத்தில் பிதாமகன் தேவா காதல் மன்னனாக வசனம் பேச, அதிரடி சரவெடியாக இருந்த ரோஜா சற்று மட்டுப்பட்டு பூவானமாக மாறி புன்னகையால் அந்த வீட்டை சிறப்பித்துக் கொண்டிருந்தாள். ரதியின் 2 நாள் கேம்ப் 1 வாரமாக மாற, இருவரின் தனிமையும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க பேச உதவியாக இருந்தது. ராமும் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்ததால் ரோஜாவிற்கும் துணைக்கு ஆள் இல்லாமல் போனது. இரவு வர நேரமாகும், அதனால் சாப்பிட்டுவிட்டு நீயும் ரதியும் உறங்குங்கள் என சொல்லிவிட்டுத்தான் சென்றான் தேவா. இரவு நேரமாகி அவன் வர அவனுக்காக வரவேற்பறையில் காத்து கொண்டிருந்தாள் ரோஜா. அவளை பார்த்ததும் வேகமாக அருகில் வந்தவன், ரோஜா, என்னம்மா தூங்காம இங்க உட்கார்ந்திருக்க, உடம்பு சரியில்லையா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா என பதறி போய் கேட்க, அவளோ, இல்ல உங்ககிட்ட பேசணும், அதான் காத்துட்டு இருக்க என்றாள். அவளது குரலில் உள்ள மாற்றம் அவனை ஏதோ செய்ய, அவள், அது வந்து நான் இல்ல, எனக்கு பாட்டியை பார்க்கணும் போல இருக்கு, நாளைக்கு இங்க வரேன்னு சொன்னாங்க, ஆனா கொஞ்சம் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லையா, அதான் வரலைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரணும் என சொல்ல அவளுக்கு அழுகை வர, ஹேய் ரோஜா, எதுக்கு அழற, இப்ப என்ன ஊருக்கு போகணும் அவ்வளவுதானே, சரி போகலாம் என்றவன், அதற்கு எதுக்கு அழணும் என சொல்லிக்கொண்டே அவளை தோளோடு அணைக்க, பாட்டியின் நினைவில் இருந்தவள் அவளுக்கு ஆறுதல் தேட ஒரு தோள் தேவைப்பட கிடைத்ததும் அவனின் தோளில் சாய்ந்து சிறிது நேரம் அழுது தனது துயரத்தை குறைத்து கொண்டாள். அவளது அழுகையை தாங்க முடியாத அவன் காதல் மனம் ஆனாலும் இந்த நிலையில் மட்டுமே அவள் தன்னை நெருங்கி இருக்கிறாள், எனவே அதை தடுக்கவும் மனம் இல்லாமல் அவன் தவித்து கொண்டிருக்க, சிறிது நேரத்தில் சமாதானம் அடைந்தவள் அவனிடமிருந்து விலகி, சரி, நான் நாளைக்கு ஊருக்கு போக ரெடி பண்றேன் என சொல்லிவிட்டு எதுவும் நடக்காதது போல் உள்ளே செல்ல, தேவாவோ அவளது அருகாமை அவனது ஆசையை தூண்டிவிட அதை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து போனான். மறுநாள் காலை அவன் நீதிமன்றத்திற்கு கிளம்பி கீழே வர, அதற்குள் ஒரு பெரிய பெட்டி வரவேற்பறையில் இருந்தது. அதை பார்த்ததும் யாராவது உறவினர்கள் வந்திருக்கிறார்களா என சுற்றிலும் பார்த்தவன் பின்னர் ரதி என அழைக்க, அவளோ கல்லூரி கிளம்பும் அவசரத்தில் என்ன அண்ணா என உள்ளே இருந்தே கேட்டாள். நீ மறுபடியும் கேம்ப் போறியா என்றான் தேவா. இல்லையே என சொல்லிக்கொண்டே வெளியே வந்தவள் அவன் கண்கள் அந்த பெட்டியில் இருக்க, அவளோ அதை பார்த்ததும் சிரித்து கொண்டே, இத கேக்குறியா, எல்லாம் நம்ம ரோஜா வேலைதான், 3 மணியில் இருந்து கிளம்பி என்னையும் எழுப்பி ஒரே அலம்பல், இப்பதான் அவங்க பாட்டிக்கு வச்ச பொருளை மறந்துட்டேன்னு உள்ள எடுக்க போயிருக்கா என முடிக்கவும் ரோஜா அங்கு வரவும் சரியாக இருந்தது. தேவாவை பார்த்ததும், வந்துட்டீங்களா சார், நான் கிளம்புறேன், ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், உங்களுக்காகத்தான் காத்திருந்த என சந்தோஷமாக சொல்ல, என்னை விட்டு செல்வதில் உனக்கு அவ்வளவு சந்தோஷமா அம்லு என அவன் மனம் வருந்த அதை மறைத்தவாறு முகத்தில் புன்னகையுடன், எங்க போறீங்க அம்னி, இவ்ளோ பெரிய பெட்டியோட என புருவத்தை உயர்த்தி கேட்க, அதுவரை பிரகாசமாக இருந்த அவளது முகம் சட்டென்று பொலி விழந்து போக, என்ன சொல்றீங்க, நீங்க தானே நைட்டு ஊருக்கு போகலாம்னு சொன்னீங்க,
அதான் கிளம்புன, இப்ப இப்படி பேசுறீங்க என அழுவது போல் கேட்க அவன் நிதானமாக, ஆமா, ஊருக்கு போகலாம்னு சொன்ன, ஆனா உன்னை மட்டும் தனியா போக சொல்லல, நானும் வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து போகலாம் என சொல்லிவிட்டு கிளம்ப அவளோ கண்ணீருடன் அப்படியே சோஃபாவில் அமர்ந்தாள். ரதி அவளது தோளை ஆதரவாக தொட்டவுடன் அவள் மேல் சாய்ந்து அழுதவள், நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா ஊருக்கு போறோம்னு. எனக்கு இந்த ராகு காலத்தை பத்தி தெரியும், அதான் கல்யாணத்தின் போதே சொன்னேன், யாரு கேட்டாங்க. இப்ப பாரு எப்படி சொல்லிட்டு போறாருன்னு. இவரெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாரு. எனக்கு எங்க பாட்டிய பார்க்கணும் போல இருக்கு ரதி என கோபத்தில் அவனது தங்கையிடமே அவனை பற்றி குறை சொல்லி தனது மனதின் வேதனையையும் அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ரோஜா. இல்ல ரோஜா, அண்ணா சொன்னா செஞ்சிடுவார், கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவார், நீ அழாத என அவளை ரதி தேற்ற, ஆமா நல்லா செய்வார், இவரிடம் நான் ஏன் கேட்க வேண்டும், நானே ஊருக்கு கிளம்புறேன் எங்க பாட்டியை பார்க்க, இவர் என்ன சொல்றது என வேகமாக அவள் பெட்டியை எடுக்க, ரதியோ தேவாவின் கோபத்தை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் அவளை வேண்டாம் என்று தடுத்தவள், இன்னும் 1 மணி நேரத்தில் அண்ணன் வந்து விடுவார், கண்டிப்பாக உன்னை அழைத்து செல்வார், அதற்கு நான் பொறுப்பு என அவளுக்கு உத்தரவாதம் கொடுத்த பின்பே சற்று அமைதி அடைந்தாள். ரதியோ தேவாவிற்கு போன் பண்ண அது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அவன் நீதிமன்றத்தில் இருந்ததால் ஆஃப் பண்ணி வைத்திருந்தான். அவன் வேலை முடித்துவிட்டு வீடு வந்தவன் வீட்டில் பெட்டி ஒரு பக்கம், ரோஜா ஒரு பக்கம் என அமர்ந்திருக்க, காவலுக்கு ரதி கன்னத்தில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். என்னாச்சு ரதிமா, நீ கல்லூரி போகலையா என தேவா கேட்க, அது வந்த அண்ணா என ரதி இழுக்க, நான் தான் இருக்க சொன்னேன், நீங்க 1 மணி நேரத்துல வந்துடுவீங்கன்னு சொன்னா, அது வரைக்கும் நீ என்னோட இருன்னு சொன்ன என ரோஜா வேகமாக சொல்ல, உனக்கு அறிவு இருக்கா ரோஜா, அவள் படிக்கும் படிப்பு என்ன தெரியுமா, பல பேர் உயிர் காக்கும் மருத்துவ படிப்பு, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும், உன்னோட விளையாட்டுத்தனத்திற்கு அவளது படிப்பை கெடுக்காதே என அவன் கோபத்தில் வார்த்தை விட, அவளோ ரோஷமாக, எனக்கும் தெரியும் அந்த படிப்பை பத்தி, ரொம்ப பேசாதீங்க என வேகமாக சொன்னவள் சட்டென்று முகம் மாற, உடல் வேர்க்க, கால்கள் நடுங்க, அப்படியே சோஃபாவில் அமர ரதியோ அமர்ந்து, ரோஜா ரதியோ அதிர்ந்து, ரோஜா என்னாச்சு என வேகமாக அவள் அருகில் செல்ல, தேவாவோ அப்போதுதான் அவளை கவனித்தவன், என்னாச்சு ரோஜா என அருகில் சென்றவன், அதற்குள் ரதி, ஒன்றுமில்லை அண்ணா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, அதான் என சமாதானப்படுத்தினாலும் தேவாவோ பயந்து விட்டான். ரதிமா நல்லா பார்த்து சொல்லு, இல்ல ஆஸ்பத்திரி போகணுமா என பதட்டத்துடன் கேட்க, உடனே ரோஜா, வேண்டாம் வேண்டாம் என முனகியவள், நான் நல்லா இருக்க, பாட்டியை பார்க்கணும் என அதையே சொல்லி கொண்டிருந்தாள். தேவா ரதியை பார்த்தவன், அவளோ, அண்ணா ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்காங்க, நீங்க இப்ப கிளம்பலைன்னா தான் பிரச்சனை என சொன்னவள் அண்ணனிடம் கண்களாலேயே, சீக்கிரம் கிளம்புங்கள் என சொல்ல, அவனும் சரி ரதிமா, இப்பவே கிளம்புறோம், அப்படியே உன்னை கல்லூரியில் இறக்கி விடுறோம் என்றான். ரோஜாவும் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வர அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்று காரில் அமர வைத்தான் தேவா. அவளின் ஸ்பரிசம் அவனுக்குள் ஒரு சிலிர்ப்பை உண்டாக்க, அவளின் முகம் அவனின் முகத்திற்கு அருகில் இருக்க, இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றாக கலக்க தேவாதான் திணறி போனான். ரோஜாவோ அதை உணராமல் பெட்டி பெட்டி என சொல்லிக் கொண்டிருந்தாள். உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து அவளை முறைத்தவன், இப்ப நீ என்ன ஊரை விட்டா ஓடியா போக போற, ஊருக்கு தானே போறோம், அதற்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டி என்றவன், எல்லாம் ரதி எடுத்து வருவா, நீ கொஞ்சம் கண்ணை மூடி ஓய்வு எடு என கோபமாக அதட்ட, அவளோ ஏதும் சொல்லாமல் அவனை முறைத்து கொண்டே திரும்பி அமர்ந்தாள். ரதி வந்து அமர்ந்ததும் பெட்டி என அவள் ஆரம்பிக்க, தேவா அவளை பார்த்து முறைக்க, அவள் ஏதும் சொல்லாமல் அமைதியானாள். ரதியை கல்லூரியில் இறக்கி விட்டவன், ரதிமா நீ 2 நாட்களுக்கு கல்லூரி விடுதியில் தங்கிக்குள், நாங்கள் அதற்குள் வந்து விடுவோம் என சொல்லிவிட்டு வண்டி சேலத்தை நோக்கி நகர, அழுகையும் பதற்றமும் மிரட்டலுமாக தொடங்கிய இந்த பயணம் அவர்களது வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது என்பதை இருவருமே அறியவில்லை.
பெண்ணே, 1000 பேர் என்னை சுற்றி இருந்தாலும் என் மனம் உன்னை மட்டுமே நாடுகிறது. இது இரு மனம் இணையும் திருமணத்தால் வந்ததா? இல்லையடி பெண்ணே. முதலில் உன் குரலை கேட்டதுமே குதூகலமடைந்த என் மனம் உனது குழி விழுந்த கன்ன சிரிப்பில் கரைந்து போனதடி. என்று உனது முகத்தை கண்டேனோ அன்றுதான் எனது விழிகள் விமோச்சனமடைந்தன. காரணம் தெரிந்து காதல் கொள்கிறேன் என்கின்றனர் சிலர். உனக்கு தெரியுமா காரணம் என்னவென்று அறியா முன்னரே என் மனம் உன் வசம் என்று? நான் உணர்ந்த அந்த உணர்வை நீயும் உணர நான் எதுவும் செய்வேனடி. உன்னுள் நான் கரைய என்னை நான் எரித்து கொண்டிருக்கிறேன். இதை நீ அறிவாயா? ரதி இறங்கிய பின்னர் தேவாவும் ரோஜாவும் மட்டுமே காரில் இருந்தனர். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவ தேவா ரோஜாவிடம் திரும்பி, இப்போது எப்படி இருக்கிறது? ஏதாவது பிரச்சனை என்றால் சொல்லு, உடனே ஆஸ்பத்திரி போய்விடலாம் என்று சொன்னான். அவன் சொன்னதும் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவள் திரும்பிக் கொள்ள என்று உதட்டை பிதுக்கியவன் காரில் இருக்கும் சீடியை ஆன் பண்ண அதில் மலரே மௌனமா மௌனமே பேசுமா பாடல் ஒலிக்க உடனே தேவா சிரித்து கொண்டே அதனுடன் சேர்ந்து பாட வேகமாக அதை நிறுத்தியவள் ரேடியோவை போட அதில் பொறந்தாலும் ஆம்பளையா பொறக்க கூடாது, அப்படி பொறந்திட்டாலும் பொம்பளைய நினைக்க கூடாது என்ற பாடல் பாட தேவாவோ அடக்க முடியாமல் சிரித்து விட்டான். உடனே அவள் வேகமாக அடுத்ததற்கு மாற்ற அவனோ, ரோஜா இப்ப என்ன வேணும் உனக்கு? பாவம் அந்த பிளேயர், அதை விட்டுடு என சொன்னவன், இப்ப எதுக்கு முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு வர? அதான் நீ சொன்ன மாதிரி ஊருக்கு கிளம்பிட்டோம்ல, அப்புறம் என்ன என சாதாரணமாக பேசி அவளது கவனத்தை திசை திருப்பினான். ஆமா, ஊருக்கு வர்றதுக்குள்ள எப்படியெல்லாம் திட்டினீங்க என்ன என அவள் கோபமாக சொல்ல, இல்லடா ரதிக்கு இது கடைசி வருடம், அவ படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதான் சொன்ன என்றவன். சரி, நாம வேற பேசலாம் என்றவன். இன்னைக்கு பட்டாபி உன்னை பற்றி கேட்டான் ரோஜா என்றான். பட்டாபி பெயரை கேட்டதும் முகம் சந்தோஷம் அடைய, அவனை பத்தி பேசாதீங்க, என்ன அவனுக்கு ஞாபகம் இருக்கா? இங்க வந்து 1 வாரம் ஆகுது, அவன் ஒரு முறை கூட வந்து என்ன பார்க்கல, பேசவும் இல்ல, நான் அவன் கூட பேச மாட்டேன் என அவள் கோபமாக சொல்ல, இல்ல ரோஜா, அவன் பல முறை கேட்டு விட்டான், நான் தான் மறந்துட்டேன். நமது வரவேற்பு முடிந்ததும் உன்னை ஆபீஸுக்கு அழைத்து வருகிறேன் என சொல்லி இருக்கிறேன் என்றான். வரவேற்பா என அவள் அதிர்ந்து கேட்க, ஆமாம் ரோஜா, நமது திருமணம் திடீரென்று ஏற்பாடாகிவிட்டது. என்னால் யாருக்கும் சொல்ல முடியவில்லை. எனது சித்தியும் வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டு அடுத்த வாரம்தான் வருகிறார்கள். அதனால் அவர்கள் வந்த பிறகு வரவேற்பு வைத்து விடலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன் என்றான் தேவா. யாரு கேட்டு முடிவு பண்ணீங்க நீங்க? ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன செஞ்சாலும் நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்களா முடிவெடுத்து அதை மத்தவங்க யோசிக்க கூட நேரம் கொடுக்காம உங்க காரியத்தை சாதிச்சுக்கிறது. இந்த கல்யாணத்தையே நான் ஜீரணிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வரவேற்பா என அவள் படபடவென பொரிய, உடனே அவன், லூசுத்தனமா பேசாத ரோஜா, நம்ம 2 பேருக்கும் திருமணம் முடிந்து விட்டது, இது மாற்ற முடியாது. ஊருக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரவேற்பு, அவ்வளவுதான். இனி இப்படி பேசாத என கோபமாக சொன்னவன். ஆமா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணம் ஏன் உனக்கு பிடிக்கல? எப்படியும் உனக்கு உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தானே? எப்படியும் ஒருத்தனுக்கு நீ மனைவியாகத்தான் வேணும். அது நானா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட என்ன குறை சொல்லு பார்க்கலாம் என அவள் திருமணத்தை பற்றி பேசியதும் தேவாவிற்கு கோபம் வர வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை பார்த்து இந்த கேள்வியை கேட்டான். அவனது கோபம் அவளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த முதலில் சற்று மிரண்டவள், பின்னர் அது வந்து, என்ன இதான் பிரச்சனை, நீங்க இப்படி மிரட்டியே உங்க காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க என அவள் பழியை அவன் மேல் திருப்பிவிட, அவள் தடுமாற்றத்தை பார்த்தவன் சற்று நிதானத்துடன் அவள் முகத்தை பார்த்து, ரோஜா என்னை பார் என்றான். அவள் நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்தபடியே அமர்ந்திருக்க அவள் முகத்தை மெதுவாக கையில் ஏந்தியவன் அவன் முகத்தை பார்த்ததும் அவள் கண்களை பார்த்து கொண்டே, இப்ப சொல்லு அம்லு, என்ன உனக்கு பிடிக்கலையா என அவன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து கேட்க,
அதன் அழுத்தம் அவள் உயிர் வரை ஊடுருவ அவளது விழிகள் இரண்டும் அவனையே பார்க்க, இல்லை என தலையை அவள் அறியாமலேயே ஆட்டியவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அவனிடமிருந்து திரும்பி அமர்ந்தவள், என்னால முடியல சார், எனக்கு ஏதோ குற்ற உணர்வாவே இருக்கு. நான் செய்த தப்புக்கு எனக்கு தண்டனை வேணும். அதற்கு நான் இப்படி குடும்பம் சந்தோஷம்னு இருக்கக்கூடாது. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. இனி ஒவ்வொரு பெண்ணும் பெத்தவங்க பேச்சை மீறி செய்யற செயல் அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் பாதிக்கும்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் இருக்கணும். அதான் என்னால இந்த திருமணத்தை ஏத்துக்க முடியல என தனது மனக்குழப்பத்தை அவள் அழுகையின் ஊடே சொல்ல, இந்த மாதிரி கோணத்தில் சற்றும் யோசித்திடாத தேவா அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தான். ஒரு நிமிடம் அவனுக்கு அவள் சொல்வது புரியவில்லை. பின்னர் மீண்டும் அவள் சொன்னதை நினைத்து பார்த்தவன், அவள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அதற்கு தானும் ஒரு காரணம் என அவனுக்கு புரிய அப்படியே நிலை குலைந்து போனான். சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் பின்னர் காரில் இருந்து இறங்கி சிறிது தூரம் நடந்து வந்தவன் அப்போதும் உள்ளே ரோஜா அழுது கொண்டிருக்க அவளை கைப்பிடித்து கீழே இறக்கியவன் தன் தோளில் அவளை சாய்த்து கொள்ள, அவளோ அழுத களைப்பில் அப்படியே சாய்ந்து கொள்ள எதுவும் பேசாமல் அந்த நெடுஞ்சாலையில் இருவரும் காரில் சாய்ந்து அமைதியாக நின்றனர். அதற்குள் அந்த வழியாக ஒரு ஐஸ் வண்டி வர அந்த சத்தத்தை கேட்டதும் ரோஜா கண்கள் அங்கு செல்ல, அதை பார்த்ததும் தேவா லேசான புன்னகையுடன் ஐஸ் வேணுமா என அவளிடம் கேட்டான். அவள் ஏதும் சொல்லாமல் அவன் முகத்தை பார்க்க அவன் சிரித்து கொண்டே வாங்கிக்கோ என்றவன் அவனை அழைத்து வாங்கி கொடுக்க வாங்கி கொண்டவள் அப்போதுதான் கவனித்தாள் அவன் மேல் சாய்ந்திருப்பதை. சட்டென்று அவனிடம் இருந்து விலக, கவலைப்படாத ரோஜா, நான் ஐஸுக்கு பங்குக்கு வரமாட்டேன் என அவன் சொல்ல அவள் ஏதும் பேசாமல் மறுபடியும் காரினுள் சென்று அமர்ந்தாள். தேவாவும் அவளை வேறு ஏதும் கேட்காமல் காரை எடுத்தவன். அதற்கு பிறகு இருவரும் பொதுப்படையாக ஊரை பற்றி பேசிக் கொண்டு வந்தார்கள். ஊருக்குள் நுழைந்ததும் ரோஜாவின் மனம் சந்தோஷத்தில் ததும்ப, ஹேய், எங்க ஊர் வந்துடுச்சு என அவள் சத்தமாக சொல்ல அவளது மகிழ்ச்சியில் தேவாவின் மனமும் நிறைந்திருந்தது. அவர்கள் வருவதை முன்கூட்டியே சொல்லி இருந்ததால் அனைவரும் வெளியில் அவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க, உள்ளே நுழைந்ததும் ரோஜா சந்தோஷத்தில் கார் நிற்பதற்கு முன்பே கதவை திறக்க முற்பட்டாள். ரோஜா, பொறு, காரை நிறுத்திடுறேன் என அவன் சட்டென்று பிரேக் போடவும் இவள் கீழே காலை வைக்கவும் சரியாக இருந்தது. இந்த 6 மாதத்தில் அவள் சென்னை சென்று வந்து கொண்டிருந்தாலும் இன்று வருவது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏதோ பல வருடங்கள் பார்க்காமல் இருந்தவர்களை பார்க்கின்ற உணர்வு அவளுக்கு வர வேகமாக ஓடி சென்று பாட்டியை கட்டிப்பிடித்து கொண்டவள், ஹே எமரால்டு, நான் வந்துட்டேன் என அழுகையும் சந்தோஷமுமாக அவள் சொல்ல, என் தங்கமே என அவரும் அவளை உச்சி முகர, உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என சொல்ல, அதற்குள் பார்வதியும் சேகரும் ரோஜா என அழைத்தவாறே அவள் அருகில் செல்ல, அம்மா, அப்பா என அவர்களிடம் தாவியவள், எப்படி இருக்கீங்கம்மா என அவள் கேட்க, எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க ரோஜா, சந்தோஷமா இருக்கையா என வாஞ்சையுடன் அவளை அணைத்து கொண்டவர், என்ன ரோஜா, இழைச்சு போயிட்ட என தாய்மைக்குரிய அக்கறையோடு பார்வதி கேட்க, அவளோ, நீங்க தான் எனக்கு ரவா உருண்டை கொடுத்து விடவே இல்லையே, அதான் என முகத்தை சுருக்கி சொல்ல, அவளது செய்கை அந்த உணர்ச்சிகரமான சூழ்நிலையை மகிழ்ச்சியாக மாற்றியது. அதற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு பெரியம்மா, எல ரோசா, கண்ணால முடிஞ்சு போனவ இப்பதான் கண்ணு தெரியுதா எங்களையெல்லாம் என இழுத்து கேட்க, இசக்கி பெரியம்மா எப்படி இருக்கீங்க என அவரின் அருகில் சென்று தோளோடு அணைத்து கொண்டே கேட்டவள் மெதுவாக அவரின் காதில், ஏன் பெரியம்மா, அந்த தவிட்டு பானைக்குள்ள உன் மருமக ஒளிச்சு வச்ச அதிரசத்தை எடுத்து கொடுக்க ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டியா என சிரித்தபடி கேட்க, போடி சிரிக்கி, வந்திருக்கிறவங்க முன்னாடி மானத்தை வாங்குற என அவர் முகத்தை நொடிக்க அங்கு பெரும் சிரிப்பொலி பரவியது. அனைவரும் சிரித்து கொண்டிருக்க அதற்குள் சோலையம்மா, ஐயா, சின்ன ஐயா தனியா நின்னுகிட்டு இருக்கார், அவரை உள்ள கூப்பிடுங்க என தேவா இருப்பதை ஞாபகப்படுத்த, அப்பா, சாமிகளா, இப்பவாவது என்ன பார்த்தீங்களே என மனதில் நினைத்தவன்
ஹீ 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 என வழிய, அச்சோ மன்னிச்சிடுங்க மாப்பிள, ரோஜாவை பார்த்த சந்தோஷத்துல உங்களை மறந்துட்டோம், வாங்க வாங்க என தேவாவை மரியாதையுடன் உள்ளே சேகரும் பார்வதியும் அழைத்து சென்றனர். ரோஜாவோ தனது பாட்டியின் தோளில் சாய்ந்து கொண்டு, ஏ எமரால்ட், உடம்பு சரியில்லைன்னு போய் தானே சொன்ன என கண்களை உருட்டி முகத்தை சாய்த்து கேட்க, அது வந்து ரோசா என அவர் தடுமாற, இரு இரு, வர வர நீ வில்லியா மாறிட்டு வர, உன்னை கவனிச்சுக்கிறேன் என அவரை மிரட்டுவது போல் விரலை ஆட்டி பேச, அதற்குள், என்ன மரகதம், ஒரு வாரமா व्यसனத்தோடு இருந்தியே, இப்ப பாரு உன் பேத்தி முகத்துல எம்பிட்டு சந்தோஷம், இப்பதான் பழைய ரோசாவை நாங்க பாக்குறோம் என ஊர்க்கார பெண்மணி சொல்ல மரகதத்தின் மனம் நிறைந்திருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அனைவருக்கும் காஃபி கொடுத்த பார்வதி ரோஜாவை அழைத்து தேவாவிற்கும் கொடுக்க சொன்னார். அத நீயே கொண்டு போய் கொடுமா என அவள் சலித்து கொள்ள, அச்சோ ரோஜா, நீதான் கொடுக்கணும், அங்க பாரு ஊர்ல எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, நான் எப்படி என பார்வதி சொல்ல முனகிக் கொண்டே அதை வாங்கி வந்தாள் ரோஜா. ரோஜாவோ, என்னது கொண்டு வரலையா, நான் கேட்டதுக்கு ரதி எடுத்து வருவான்னு சொன்னீங்க என கோபமாக கேட்க, இப்ப எதுக்கு உனக்கு அந்த பெட்டி என அவன் திரும்ப கேட்டான். என்னோட ட்ரெஸ் எல்லாம் அதுலதான் இருக்கு, அப்புறம் அப்புறம் என இழுத்தவள், எனக்கு பெட்டி வேணும் என மீண்டும் அதையே சொன்னவள், இப்ப எனக்கு ட்ரெஸ் மாத்தணும், அதுலதான் எல்லாமே இருக்கு என சொல்லிவிட்டு அவனை பார்க்க, அங்க பார் என அவன் சொல்ல, அங்கு ஒரு டிராவல் பையில் அவளுக்கான உடைகள் இருக்க அனைத்தும் புதியதாக இருந்தன. ஹேய், புது ட்ரெஸ் என ஒரு நிமிடம் சந்தோஷப்பட்டவள், ஆமா இதெல்லாம் எப்ப வாங்கினது, யாருக்கு வாங்கினது என எப்போதும் போல் தனது கேள்வியை ஆரம்பிக்க, எப்ப வாங்கினா என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா என கண்களை மூடிக்கொண்டே அவன் கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு சார் என சொன்னவள் திரும்பி அவனை பார்க்க அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அனைத்து உடைகளும் எடுத்து பார்த்தவள் அவளுக்கு பிடித்த நிறத்தில் பிடித்த உடைகளாக இருக்க, எப்படி என யோசித்தவள். அப்போதுதான் அவன் தன்னிடம் என்ன பிடிக்கும் பிடிக்காது என அன்று கேட்டுக்கொண்டிருந்தது நினைவு வர அவள் மனதில் ஒரு மெல்லிய தென்றல் வீசி சென்றது. அந்த சந்தோஷம் முகத்தில் தெரிய சிறு புன்னகையுடன் அவள் வெளியே செல்ல, அவள் என்ன செய்கிறாள் என தூங்குவது போல் பாவனை செய்து கொண்டு ரசித்து கொண்டிருந்தவன் அவளது புன்னகை அவனையும் தொற்றிக்கொள்ள தனது முயற்சிகள் அனைத்தும் சரியாக நடக்கின்றன என்ற திருப்தியில் உறங்கிப் போனான். பின்னர் ரோஜா அம்மாவிடம் பாட்டியிடம் எல்லாம் சென்று கொஞ்சிக் கொண்டிருக்க சேகரும் வந்தவுடன் அங்கு சந்தோஷம் நிறைந்திருந்தது. பின்னர் மதியம் உணவிற்கு எல்லாம் தயாராகிவிட அனைவரையும் சாப்பிட அழைத்தார் பார்வதி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.